யா ஆல்மோஸ்ட் ரோடு அது நல்லா இருந்துச்சு. அந்த ரோட்டில் வண்டி புல்லட் சவுண்டை கேட்டு போயிட்டு செம்மையாக ஒரு குளிர். ஜாக் ப்ரைவேட் பிளேஸுன்னா வேற மாதிரி இருந்துச்சு. ஹில் டாப்புக்கு போக போகிறதா இருக்குது. அதை பாருங்க தெரியுமே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் அரௌண்ட் 7,000. யா ஆல்மோஸ்ட் நம்ம சூரியநெல்லி கிட்ட வந்துட்டோம். இந்த டேர்ன் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா போலீஸோட செக் போஸ்ட் கிராஸ் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். இதை மறந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த ரோடை பார்த்ததும் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். போயிட்டோன்னா இதுக்கப்புறம் வர ரோடெலாம் செம்ம சீனிக்கான ரோடு. அந்த ரோட்டில் அப்படி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாத்தையும் மெய்மறந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் யாராக இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. கேரளா செக் போஸ்ட் போலீஸோட செக் போஸ்ட் கிராஸ் பண்ண கொஞ்சம் தூரத்தில் வர ரைட் டர்ன் ஒரு ஸ்லைட் கட் ஆகும், ஸ்லோப்பாக இருக்கும், உள்ளே போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர ரோடெலாம் வேறு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரெண்டு குழியில் ஏற்றம் பெரிய குழியில் லைட்டாக ஒரு கிளிக்கு தான். ஆமாம் ப்ரோ, நம்ம பெரிய குழி ப்ரோ அது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இன் அரவுண்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மோர். அப்புறம் நம்ம கேம்ப் பேஸ்க்கே போயிடலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சிங்கிள் ரோட் சூப்பராக இருந்துச்சு. வாடாப்பன் அண்ட் அங்கே இருக்க மக்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளையாக இருக்கவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்லுவாங்க தெரியுமா, அது பொய் தான். அதே மாதிரி எப்போவாது இந்த இடத்துக்கு வர நமக்கே இந்த மாதிரி ஒரு வைப் இருக்கே, இங்கே வாழ்கிறவங்க அவங்கள பார்க்கவே அந்த ஒரு வைப் இருந்துச்சு. நல்லா இருந்தது. அங்கே இருக்க மக்கள், அவங்க ஆக்டிவிட்டீஸ், அவங்க வாழ்கிற விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட்டோம் முன்னாடி போயிட்டு இருக்கானோ? இல்லை பின்னாடி தான் வரான். அவன் வரட்டும். கொஞ்சம் ஸ்லோவாக போங்களே, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. சூப்பரான ஒரு ரோடு, வேறு லெவலில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் சும்மா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் சருன்னு பசங்க கூட சரியான ஒரு ரோடு. அது நல்லா இருந்துச்சு. அந்த ரோட்டில் வண்டி ஓட்டவே ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அந்த சிங்கிள் ரோட் ஃபாரஸ்ட்டில் பெருசாக வேறு எந்த வெஹிக்கிளுமே இல்லை. மற்ற எல்லா வண்டியும் சைலண்ட்டாக போகிறது. அந்த கிளாசிக் புல்லட்டோட சவுண்டு மட்டும் டக்கு 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 டக்குன்னு ஒரு சரியான மியூசிக். எல்லோரும் வேறு வண்டி ஓட்டினாலும் அந்த சவுண்டை காதில் கேட்டே தான் வண்டி ஓட்டிருந்தானுங்க. அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அது ஒரு ஜாலியாக அப்படியே புல்லட் சவுண்டை கேட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். புஷ்பா படத்தில் வர அதே லாரி, அதே செட்டப்பு, அதே மரம். என்னடா இங்கேயும் வந்துட்டிங்களா, மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு இருந்துச்சு. இருட்ட ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த ரோட்டில் பெருசாக வெளிச்சம் இல்லை, வண்டிலையும் வெளிச்சம் வைக்கல. போயிட்டோம், ஆனால் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிட்டுன்னு நல்லா தெரிஞ்சுது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். நடுவில் தேனிக்கிட்ட ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அதனால அதோட எஃபெக்ட் இல்லை. நாங்கள் உள்ளே போகும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே நைட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த டைமில் இவ்வளோ குளிராக இருக்கானே. அண்ட் உள்ளே போக போக அப்படியே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிது. போக போக அப்படியே செம்மையாக ஒரு குளிர். ஜாக்கெட் போட்டிருந்தோம், ஆனால் தெர்மல் லைனர் போடலாம். ஆனாலும் நல்லா குளிர ஆரம்பிச்சிட்டு உள்ளே போகும்போதெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்கிட்டே தான் போனோம். போட்டு அவன் பக்கத்தில் போ. இந்த மாதிரி சும்மா ஃபன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில. நைட் ஆனாலும் அப்படியே உள்ளே போகிற வரைக்கும் அப்படியே பண்ணிட்டோம். ஒரு மாதிரி அந்த என்னன்னு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் நம்ம கேம்ப் பேஸ். உள்ளே வந்துட்டோம். ப்ரைவேட் பிளேஸுன்னா ப்ரோ ஒரே இடத்துல விட முடியாது எங்கள் வண்டிலாம். தெரியும் நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோன்னு. பசங்கள்லாம் சரியான வைப்பில் இருந்தானுங்க.
அந்த கேம்ப் ஃபயரு டான்ஸுன்னதும் அப்படியே தெரிச்சிட்டு இருந்தானுங்க பசங்கள்லாம். அப்போ தான் தலைப்பாட்டு போட்டே ஆகணும்னு சவுண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே இருக்க எல்லாரும் அலறிட்டாங்க. ஒரு 200-300 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு நடுவில் நம்ம டீம் மட்டும் தலைப்பாட்டுன்னு கத்தி ஒரே ஃபன்னு தான். இதில் ஹைலைட் என்னென்னா ஒரே பாட்டை திரும்ப வேற போட வச்சிட்டானுங்க. ஒன்ஸ் மோர் போட்டே ஆகணும்னு நினைட்டானுங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் போட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. தலைப்பாட்டை போட்டு ஒரு தெரிச்சிட்டோம். ஃபுட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எந்த குறையுமே இல்லை. பார்ட்டிக்கு மட்டும் லிமிட்டட், மற்ற எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஸோ சரியான ஒரு கட்டு கட்டிட்டோம். அண்ட் இதான் நம்ம கொழுக்குமலை ஹில் டாப்புக்கு போகிற ஜீப். நம்ம ஆஃப் ரோடில் போகிற ஜீப். உள்ள லைட்டிங்லாம் RGB லைட்லாம் போட்டு பக்கா செட்டிங்காக வச்சுருந்தாங்க. நமக்குன்னே அந்த ஜீப் வந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டில் ஆஃப் ரோட் எதுவுமே தெரியல. நான் ஒன்றுமே தெரில. ஏதோ வண்டி அங்கிட்டு குலுங்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் அண்ணன் அப்படியே ஆடிட்டே போயிட்டோம். ஆனால் ஒன்றுமே தெரியல. ஆனால் ரொம்ப ஏர்லியாக எழுந்திக்கணும். நைட் ஒரு 3 இல்லை 4 o'clock அட்லீஸ்ட் எழுந்தா தான் மேலே போய் பார்க்க முடியும்ட்டாங்க. முடியலனாலும் பசங்களாம் நைட்டு சரியாக தூங்கலைனாலும் எந்திரிச்சிட்டானுங்க. எந்திரிச்சு ஒரு மாதிரி 2 ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு ஜீப் ரைடு. ஆனால் எதுவுமே தெரியாது. நீங்கள் மேலே போய் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சைட் சீங்கெலாம் தெரியாது. ஆனால் கீழே வர்றப்போ தான் இருக்குது. அதை பாருங்கள், தெரியும். ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 7090 feet above sea level இருக்குது. ஸோ அவ்வளோ உயரத்தில் விளையிற டீ பிளான்டேஷன் அந்த வேர்ல்டு ஹையஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில். வரலாம். நாங்கள் வந்த ரூட்டு. அண்ட் இன்னொரு ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணார் வழியாக வரலாம். ஒரு 35 kilometers அரௌண்ட் இருக்கும். அண்ட் 1.5 hours ட்ராவலில் வர மாதிரி இருக்கும். இந்த 2 ரூட்டில் எதுனாலும் ஓகே. அண்ட் இங்கே தான் டைகர் ஃபேஸ் ராக் இருக்குது. அதாவது புலிப்பாறை அப்படி தான் நினைக்கிறேன். தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. கூகுளில் அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த பாறையை பார்த்தோம். இன்ஸ்டாகிராம் விசஸ் ரியாலிட்டி மாதிரி தான். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து வந்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஏன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கெலாம் சரியான கூட்டம். வீடியோலாம் அந்தளவுக்கு எடுக்கவும் முடியல. நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நல்லாயிருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வீக் டேஸில் வர பாருங்கள். வீக்கெண்ட் தான் சரியான க்ரௌட். வீக் டேஸ் வந்தால் சூப்பராக இருக்கும். நாங்கள் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களே தப்பு பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் போகிறீங்கன்னா வீக் டேஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோலாம் இல்லையா. நாங்கள் அந்த ஜீப் டிரைவர் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் தனியாக ஜீப் அனுப்புறீங்கன்னா 2500 3000 252 அவ்வளோலே முடிஞ்சிடும். எங்ககிட்ட பெர் ஹெட்டுக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 7 பேர் 8 பேர் வந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி தான். நீங்கள் யாராச்சும் அப்படி வரீங்கன்னா மேபி அதை கூட ட்ரை பண்ணுங்கள். அங்கே ஜீப்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் அங்கே ஏதாவது லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் ஈஸியாக கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு 1000 rupees சேவ் பண்ணலாம்.
கொழுக்குமலை பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வரணும்னா நம்ம கேரளா உள்ள போயிட்டு திரும்பி தமிழ்நாடு அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கனால அதை கிராஸ் பண்ணிட்டு திரும்பி இங்கேயே வர மாதிரி இருக்கும். ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா இதுதான் வேர்ல்ட்லே ஹையஸ்ட் டீ பிளான்டேஷன் பண்ணுற இடம். ஸோ இங்கே உள்ள டீலாம் கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் டீ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் இது எவ்வளோ உயரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7100 ஃபீட், அரௌண்ட் 7000 வச்சுக்கோங்க. 7000 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. அங்கே டீ பிளான்டேஷன் நடக்குது. இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் போய் பண்ண விஷயங்களில் நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா இதை இப்படி பண்ணுங்கள் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி விஷயம். அண்ட் டென்ட்டு, அப்புறம் அங்கே உள்ள விஷயங்கள், அப்புறம் நாங்கள் எப்படி கிளம்புனோம், இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அண்ட் அன்டில் தட் இட்ஸ் பாய் ஃப்ரம் த அன்டோல்ட் பிளிஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். இருக்குது ஒரு லைஃப், என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாய்.